Hi friends, welcome to Vijay's Plant Corner. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது வந்து பாரிஜாத மலருங்க. இது தேவலோக மலர்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க ஒரு பூ அழகா பூத்திருக்குது. இப்போ இந்த செடி பத்தி என்னன்னா இது வந்து இரவில் மலரக்கூடிய பூவை சார்ந்தது இந்த பாரிஜாத மலர். ரொம்ப வாசனை மிகுந்த பூ இது. இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய வாசனை மிகுந்த மலரில் இது ரொம்ப முக்கியமான மலரும் கூட. இப்போ இந்த செடி நாங்கள் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோம். சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தோம். அப்போ வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலையில பழுப்பாகி போச்சு. எங்களுக்கே இந்த செடி வருமா வராதான்னு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மீதி இருந்த அந்த வேஸ்ட் கொள்ளு இருந்தது. அதை கொஞ்சம் இந்த இதுலேயே போட்டுவிட்டு அது முளைச்சி வந்து அதையெல்லாம் அப்படியே தலைவர மாதிரி கலக்கி விட்டங்காட்டி அப்படியே ஓரளவுக்கு தலை வச்சு நல்லா ஹெல்த்தியாக வந்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக எவ்வளோ பெரிய செடி எவ்வளோ பெரிய கிளையோடு வந்துருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருச்சு செடி பாரிஜாத செடி. இது பாருங்க இதில் இன்னும் எவ்வளோ மொக்கு வருங்க. ஒரு கிளைக்கு ஒரு மொக்கை வேறு இங்கே ஒரு மொக்கு இருக்குது. இதில் ஒரு மொக்கு இருக்குது. இதில் ஒரு மொக்கு வர மாதிரி இருக்குது. நிறைய பூக்கிறதுக்கு நல்லா பூக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லா கிளையிலையும் மொக்கு இருக்குது நல்லா. அப்புறம் அந்த கொள்ளு செடி போட்டதுனால தான் இந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக காரணம் என்ன, கொள்ளு வந்து நல்லா இந்த ஹைட்டு ஒரு அரை அடி உயரத்துக்கு முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளு செடியெல்லாம் நாங்கள் எடுத்து அந்த அப்படியே இந்த இதுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயே கலக்கி இந்த செடியோட இது பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இந்த செடி இந்த அளவுக்கு நல்லா க்ரோத்தாக வளர்ந்து வந்துருக்குது. அது ஒரு நல்ல ஒரு தலைவரம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருந்துச்சு செடி வளர காரணம். பாரிஜாத செடி நம்ம ஏன் வைக்கிறோம்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறதுங்கிறத விட இது ஒரு நமக்கு வந்து ஒரு எப்படி மற்ற செடிகள் இந்த நம்ம இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மருகு செடி துளசி செடி பற்றி. அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு பூஜைக்கு சாமி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மலர்களில் இதுவும் ஒரு நல்ல ஒரு இதான ஒரு பாரிஜாத மலர். நல்ல ஒரு இதான மலர். ஒரு சின்ன கேன் தான், நம்ம வாட்டர் கேன் மாதிரி தான், அந்த கேன் மாதிரி தான் வச்சுக்கிறோம். அதுலேயே நல்லா தலைஞ்சி செடி ஒரு நல்லாவே தான் வந்திருக்குது. ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு இந்தளவு கேன் இருந்தால் போதும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நல்ல ஒரு பாரிஜாத செடி வச்சு வாங்கி வளர்த்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. நான் சொன்ன டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள். அந்த முறையில் பயன்படுத்தினாலும் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். அப்புறம் நம்ம சேனல் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ அதில் வர நீங்கள் பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.